வெல்கம் பேக் கைஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அதே மாதிரி நாங்க இந்த வாரம் திருப்பி வந்திருக்கிறோம். போன வாரம் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா நமக்குள்ள ஃபேவரட் மெமரிஸ் பத்தி பேசியிருந்தோம். அதே மாதிரி இந்த வாரம் புதுசான ஒரு டாபிக் பத்தி பேசணுமா? அதே மாதிரி இந்த வாரக்குள்ள டாபிக் வந்து நமக்குள்ள ஃபேவரட் மேட்ச் அண்ட் ஃபேவரட் மோமெண்ட் இன் த ஃபீல்டு. நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் கோல் நமக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு பெஸ்ட் அசிஸ்ட் ஞாபகம் இருக்கும், பெஸ்ட் சேவ் கூட நமக்கு ஞாபகம் இருக்கும். அதை பத்தி தான் நாங்க பேச போறோம் இந்த வாரம். அதே மாதிரி we are back. we are the linesman. நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் பிளாக். Hi மிஸ்டர் guys. பிளாக் எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் விக்கி. Hello, guys. Welcome back, guys. எஸ், அண்ட் ஹியர் ஐ ஆம் myself, the killer. வெல்கம் பேக் டு த லைன்ஸ்மேன். ஓகே ஹாய் கைஸ். நம்ம வந்து இப்போ டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டிஸ்கஸ் ஆன் சம்திங் எல்ஸ். இப்போ என்னன்னா த கிளப் வேர்ல்ட் கப் வந்துட்டு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நாக் அவுட் ஸ்டேஜ். அதாவது லாஸ்ட் 4 வந்துட்டாங்க. பிஎஸ்ஜி வெர்சஸ் மேட்ரிட் அண்ட் ஃப்ளூமினிஸ் வெர்சஸ் செல்சி. ஓகேயா? இப்போது வந்துட்டு ஒரு வாட்ஸ் யுவர் டேக் ஆன் திஸ்? யார் வந்துட்டு போய் ஜெயிப்பா அப்படின்னு நீங்கள் உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? அண்ட் ஆல்சோ லைக் த ஃப்ளூமினிஸ் ரன் வந்துட்டு அவங்க ஜெயிக்கலைனாலும் இட் வாஸ் அ ஸ்ப்ளெண்டட் ரன். அண்ட் முக்கியமாக வந்துட்டு இப்போ நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு கேட்கணும் பார்க்கணுன்னா ஐ ரெக்கமெண்ட் யூ டு கோ அண்ட் வாட்ச் தியாகோ சில்வாவோட ப்ரீ மேட்ச் டாக்ஸ். அதாவது அவங்களோட பெப் டாக்ஸை மட்டும் நீங்கள் போயிட்டு ஒரு தடவை கேளுங்க. இட் வாஸ் லைக் ஜஸ்ட் கூஸ் பம்ஸ் மூமெண்ட்ஸ். நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஷோ ஐ வாண்ட் டு ஷேர் இட் டு யூ ஆல்சோ. ஸோ நம்ம வந்துட்டு வி கேன் கோ ஆன். லைக் வாட்ஸ் யுவர் ப்ரெடிக்ஷன் ஆன் கிளப் வேர்ல்ட் கப்? கில்லர் ப்ரோ சொல்லுங்கள். ஓகே, கிளப் வேர்ல்ட் கப் பத்தி நம்ம பார்க்கும்போது இந்த தடவை ஒரு ஒரு எப்படி சொல்ல, ஒரு நல்ல ஒரு டிரா வந்திருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் டீம்ஸ் எல்லாம் ஏறி வந்திருக்கு. அதே மாதிரி நமக்குள்ள டூ ஹெவி வெயிட் சாம்பியன்ஸ் ஆர் கோன கோ டுகெதர், விச் இஸ் பிஎஸ்ஜி அண்ட் ரியல் மேட்ரிட். அது ஒரு ஹார்ட் டேக். பட் ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இப்போ ப்ரெடிக்ட் பண்ணல. பட் லெட்ஸ் see what goes. and other side Chelsea had an easy road comparatively. பார்க்கலாம் செல்சி எங்க வரைக்கும் போறாங்கன்ட்டு. So who பின்ன do you நமக்குள்ள reckon will be the பிரசீலியன் சைடு champions? Who do you reckon will be the champions? it is really hard. But let's see. I think Real Madrid might come on top because அவங்களுக்குள்ள கேம் பிளே இந்த தடவை பார்க்கும்போது has changed a lot. And of course PSG லாஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ண டீம் இந்த தடவை அந்த ரியல் மெட்ரிட் இந்த தடவை இல்லை. பட் இந்த ரியல் மெட்ரிட் ஐ திங்க் தே ஆர் மோர் பெட்டர் தென் லாஸ்ட் டைம். ஒரு கேம்ல ஒரு ஃப்ளூயிடிட்டி இருக்கு. ஸோ லெட்ஸ் see. I guess I would go with Real Madrid. Okay, இப்போ விக்கி ப்ரோ வாட்ஸ் யுவர் டேக்? யார் ஜெயிப்பா? வாட்ஸ் யுவர் டேக் ஆன் திஸ்? மோர் தேன் த டேக், அவங்க எல்லாருமே எஃபோர்ட் போட்டு வராங்க. ஸோ யாரா வின்னர் இருந்தாலுமே சந்தோஷம். பட் கூடல ரியல் மேட்ரிட் வந்தா கொஞ்சம் கூட சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவங்களோட பிளே ஸ்டைல் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் விட இப்போ பயங்கர அக்ரோபாட்டிக்ஸும் பின்ன அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி நம்ம கோச் எல்லாம் இன்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கேம் பிளேயும் இருக்கு. ஸோ ஐ கோ வித் ரியல் மேட்ரிட். ஓகே, லைக் யூ போத் வெண்ட் வித் ரியல் மேட்ரிட். எனக்கு என்னன்னா, ஹூ டசன்ட் லைக் அண்டர் டாக் ஸ்டோரி? சரியா? இப்போ வந்துட்டு லைக் எல்லாருமே அதை ரிலேட் பண்ணலாம். வென் இப்போ ஒரு பெட்டர் டீம், அதாவது ஒரு ஃபார் ஃபெஸ்ட் சாம்பியன் சைட் விளாட்றாங்க அண்ட் சம்மோன் லைக் லோக்கல் டீம் ஒரு அண்டர் டாக்ஸ் விளாண்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஈவன் வென் யூஆர் அ ஃபேன் ஆஃப் த சாம்பியன்ஷிப் சைட், இல்லை you will have your mind fixed, or like a small percentage of your mind will go to the underdog team. You want them to win. ஏன்னா who doesn't like a champion to fall? இது வந்துட்டு ரொம்ப ப்ராமினண்டான சேயிங். நிறைய கமெண்ட்ரிஸ் சொல்லி பார்த்துருப்போம். ஸோ வை நாட் ஃப்ளூமினிஸ்? ஏன்னா ஃப்ளூமினிஸ் வாஸ் ஜஸ்ட் they play a totally different brand of football. They have 3 in the back. At times they switch to 5. அண்ட் என்ன ஒரு அப்போசிஷனோட அட்டாக் வந்தாலும் தே ஹாவ் த கேப்பபிலிட்டி டு டிஃபெண்ட் தம். அண்ட் ஆல்சோ லைக் கவுண்டர்ஸில் தேர் ஹிட்டிங் ஹார்ட். தே ஹாவ் லைக் அவங்க வந்து இந்த டோர்னமெண்ட்டை வந்துட்டு இஃப் யூ கம் டு வாட்ச் த சாம்பியன் சைட்,
பட் யூ ஹாவ் ஸ்டேட் ஃபார் ஃப்ளூமினிஸ் அந்த லெவலில் தான் இப்போ இருக்குது. அவங்க இப்போ யாருமே அவங்க ஜெயிப்பாங்க இவ்வளோ தூரம் வருவாங்கன்னு வந்து யாருக்குமே அவ்வளோ இதாக இருந்திருக்காது. பட் தே ஹவ் டன் லைக் அவங்க வந்து தேர் ஃபார் ஹெட் ஆஃப் வாட் வி ஆர் அசமிங். நமக்கு வந்து நம்ம நிறைய பிரசில் லீக் ஃபாலோ பண்ணுறது இல்லை, பிரசிலன் இது தெரியாதனால நம்ம வந்து அவங்கள லைக் ஆர் வி அண்டர் ரேட்டிங் தம் ரொம்ப அந்த மாதிரி இருக்குது. ஸோ வை நாட் ஃப்ளூமினிஸ்ன்றது தான் வந்துட்டு. ஸோ இதுதான் இதோட கன்க்ளூஷனாக வச்சுட்டு இட்ஸ் யுவர் தாட்ஸ் டு த ஆடியன்ஸ் அண்ட் வி ஆர் கோயிங் ஆன் வித் ஆர் டாபிக். ஸோ வாட்ஸ் யுவர் பெஸ்ட் மேட்ச்? கில்லர் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, டாக்கிங் அபவுட் ஃபேவரட் மேட்ச். ஃபேவரட் மேட்ச் சொல்லும் போது நான் வந்து நாங்கள் அண்டர் 17 ஆர் அண்டர் 16 சவுதியா, அது அண்டர் அந்த ஏஜ் கேப் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் அந்த மேட்ச் போயிருந்தோம், சவுதியா தான். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த மேட்ச்ல வந்து லைக் எவ்ரி ஒன் வர் லைக் நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டே வெளியே வந்துருவீங்க, அப்போ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க எல்லாரும். ஆனா நாங்க போகும்போது கூட நம்ம வந்து அவ்வளவு ஒன்றும் யோசிக்கவே இல்லை. நம்ம விளையாடலாம், தெரிஞ்ச அளவுக்கு விளையாடலாம். ஏன்னா அந்த டைம் ஒரு 10th படிச்சுட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். 10th தான் நினைக்கிறேன். நம்ம விக்கி பாயும் நம்ம கூட தான் இருந்தாங்க. அப்போ அந்த மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்டார்டிங்கே ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஹோம் கிரவுண்ட் டீம் தான் ஸ்கோர் பண்ணது. பார்த்தா நாங்க 1-0 டவுனா இருக்கோம். அப்போ என்னன்னா, ஒரு ஃப்ரீ கிக் கிடைச்சு. ஒரு ஃப்ரீ கிக் எப்படின்னா, ஒரு நம்ம ஹாஃப் கோர்ட் இருக்கும், நம்ம கரெக்டா கிக் ஆஃப் ஸ்பாட் இருக்கா, அந்த ஸ்பாட்ல வந்து ஒரு ஃப்ரீ கிக் கிடைச்சு. அப்போ நான் வந்து கோச்சை பார்க்கும்போது கோச் என்ன சொன்னாருன்னா, பந்தை தூக்கி விடு, உள்ள தூக்கி விடுன்னு சொன்னாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அவர் சொல்றபடி கரெக்டா போஸ்ட் வரைக்கும் தூக்கி விட்டேன். தூக்கி விட்டோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, போஸ்ட் கரெக்டா அந்த பார்க்கு பேக்ல போயிருச்சு. பேக் இந்த சென்ஸ் போஸ்ட்ல டிப்பால, போஸ்ட்டை தாண்டி டிப்பாச்சு. அப்போ என்ன சொன்னார்னா, பரவாயில்ல. அப்போ நான் கோச்சை திருப்பி பார்த்தேன். அப்போ அவர் சொன்னாரு, பரவாயில்ல, அகைன் ட்ரைன்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே மேட்ச் போகுது. அப்போ ஒரு 3/4 கிட்ட வந்திருக்கும் மேட்ச். அந்த டைம்ல திருப்பி அதே ஸ்பாட்ல அதே ஒரு ஃப்ரீ கிக் கிடைச்சு. அப்ப என்னன்னா, திருப்பி கோச் பார்த்தப்போ அவர் சொன்னாரு, அதே மாதிரி பண்ணுன்னு சொன்னாரு. அப்ப என்ன பண்ணேன்னா, அவர் சொன்ன மாதிரியே கரெக்டா போஸ்ட்குள்ள பண்ண சொன்ன மாதிரி போஸ்ட்குள்ள டிப் பண்ணி விட்டேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, கரெக்டா போஸ்டுக்குள்ள டிப் ஆயிருச்சு. டிப் ஆகி ஒரு கோல் ஆகி அப்போ எல்லாரும் ஒரு ஹெவி செலிப்ரேஷன் இறங்கிட்டோம். ஏன்னா 1-0 டவுனா இருந்தோம், டக்குன்னு 1 டிரா ஆயிருச்சு. அப்ப எல்லாரும் அப்படியே ஜாலியான உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த மேட்ச் வந்து அப்படியே பெனால்டிஸ் போயிருச்சு. பெனால்டிஸ் போன உடனே சார் வந்து என்னைய கீப்பரா நிக்க வச்சிட்டாரு. நிக்க வச்சதுல வந்து எத்தனை நான் சேவ் பண்ண ஞாபகம் இல்லை. பட் பெனால்டிஸ்ல நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோட ஃபேவரட் எக்ஸ்பீரியன்ஸ். அது என்ன, அந்த கோல் கூட எனக்கு மறக்க முடியாது. ஏன்னா ஒரு டிஃபெண்டரா விளையாண்டு அந்த மாதிரி ஒரு கோல் வந்து எனக்கு ஆல்வேஸ் பீன் மை மெமரி. ஸோ தட்ஸ் ஆல், தட்ஸ் மை டேக். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. இப்போ நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கலாம். அடுத்து இப்போ விக்கி ப்ரோ. விக்கி ப்ரோ, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், வாட்ஸ் யுவர் ஃபேவரட் மேட்ச்? ஃபேவரட் மேட்ச், என்னோட ஃபேவரட் மேட்ச் வந்துட்டு என்னோட இன்டர் காலேஜ் மேட்ச் தான். அது கோட்டயத்துல இருந்து நடந்துச்சு. ஸோ எல்லா மேட்சும் ஒரு பீக் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்தேன். அதே மாதிரி ட்ரைனிங் டைம்லயும் ஒரு பீக்ல இருந்தப்போ எனக்கு ஒரு சப்ஸ்டியூட் கோல் கீப்பர் இருந்தாங்க. ஸோ கோச்சும் கேப்டனும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, ஐயோ இப்போ ரொம்ப குரூஷியலான சிச்சுவேஷன், யார் கீப்பர் போஸ்ட்ல போட அப்படின்னு. கோச் ட்ரஸ்ட் பண்ணி ஹூஸ்டன் போடலாம், ஏன்னா ஒரு ஆர்த்தடாக்ஸ் கீப்பர் போதும், ஏன்னா கிளியர் பால்ஸ், கிரவுண்ட் பால் எல்லாம் எடுத்துருவான், அந்த நம்பிக்கை இருக்கு. ஸோ ஹூஸ்டன் நிப்பாட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் சொன்னாங்க. சரின்ட்டு போஸ்ட்ல எடுத்தேன். ட்ரா கேம் ஒரு 65 மினிட் எல்லாம் இருக்கும். ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் ஷாட், நம்ம பெசிலியஸ் டீம்ல இருந்து ஆக்சுவலி கீப்பில் விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ அவன்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு ஷாட் வந்துச்சு.
எல்லாரும் கோல், அந்த சிச்சுவேஷன் கோல் அப்படின்னு எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. பட் அதை சேவ் பண்ணி ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் ஆக்கி விட்ட டீம் தான். அப்போ எல்லாரும் வந்து என்கரேஜ் பண்ணாங்க, அது நல்ல சேவ். அதுவும் ஃபுட் ஒர்க் தான், கிரவுண்ட் பால். ஆனா ஹேண்ட்ஸ்ல இல்ல, ஃபுட் வச்சு ஃபுட் ஒர்க்ல எடுத்து செய்வது. ஸோ நல்ல சேவா இருந்துச்சு. பின்னையும் அப்படியே அந்த பம்ப்லயே போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் இந்த பெனால்டி, நமக்கு பெனால்டி அங்க அந்த தூரம். ஸோ நமக்கு பெனால்டில போச்சு. பட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவ்வளவு ப்ரொஃபஷனல் உள்ள பிளேயர் குள்ள இருந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்கும்போது நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது, அவங்களோட டாக்டிக்ஸும் அவங்களுக்குள்ள கேம் பில்டப் எல்லாமே. ஸோ அது ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. அண்ட் பெஸ்ட் சேவும் நிறைய பெஸ்ட் சேவ் இருந்துச்சு. ஆனா இன்னொன்னு வந்துட்டு, நம்ம ஃபினிக்ஸ்க்காக விளையாண்டப்போ, நம்ம ஹெச்ஏடிசி விளையாண்டப்போ நம்ம கில்லர் ப்ரோ ஒரு மிஸ் பண்ணாங்க. அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சேவ் எடுத்து கொடுத்து ஒரு நம்ம டீமை பெனால்டி வரைக்கும் போச்சு. நம்ம தான் பெனால்டில விட்டுருவோமே. ஸோ அதுல போயிருச்சு. அதுவும் அந்த மேட்சும் நல்ல பீக் பெர்ஃபார்மன்ஸ். எல்லா ஏரியல் சேவ்ஸும் இருந்துச்சு, கிரவுண்ட் பால் சேவ்ஸும் இருந்துச்சு. ஆமா ஸோ ஆமா, அது ஒரு அது லெஜெண்டரி மேட்ச். ஆமா, என்னோட பேக்ல இருந்தவனை நான் மிஸ் பண்ணிட்டேன். அவ்வளவு நேரம் கரெக்டா பிடிச்சிருந்தது. இல்ல, பால் வந்து அன்பிரடிக்டபிள், எங்கனாலும் குத்தி படா படான்னு வந்துட்டு இருந்துச்சு. அஜய் சொன்னான், கில்லர் ப்ரோ சொன்னாரு, ஓ சரி ஃபைன், கிளியர் பண்ணிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கும்போது எதுக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பாலே ஃபர்ஸ்ட் பாலே வரோம், நம்ம கில்லர் ப்ரோ விட்டாச்சு ஒரு வாழைக்கா, நேரா போஸ்டுக்கு வருது. அழ கோல் அது. நல்ல வேலை ஏதோ பண்ணி அதை சேவ் பண்ணி. ஐயோ, அப்புறம் அஜய் கில்லர் ப்ரோட்ட கேட்க, என்ன ப்ரோ ஒண்ணு இல்லையா, விட்டுரு, ஈஸி சிம்பிள் அவரு. உள்ள கோல் போற பாலு, நீ என்ன இப்படி. ஸோ அதுதான் என்னோட ஃபேவரட் சேவும் ஃபேவரட் மேட்சும். ஸோ அடுத்த பிளாக் உங்களுக்குள்ள ஃபேவரட் ஓகே. மேட்ச். எனக்கு எப்படின்னா லைக் இது வந்துட்டு நான் அங்கே ஏ டிவிஷனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிருந்தேன். அப்போ வந்துட்டு யூஸ்வலாக டீம்ஸ் எப்படி இருக்கும்னா, ஏ டிவிஷன் டீம்ஸ் வந்துட்டு நிறைய காலேஜ் பசங்க டீமே காலேஜ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போது வந்துட்டு ரெண்டு பக்கத்து பக்கத்து நெய்பர் காலேஜஸ்னு வச்சுக்கோங்க, ரெண்டு நெய்பர் காலேஜஸோட நடுவில் இருக்க ஒரு மேட்ச்சு. அப்போ வந்துட்டு ஒரு ரெண்டுமே ரொம்ப ஒரு எப்படி சொல்லணும்னா, ரெண்டு பசங்களுக்கும் அடிக்கடி ப்ராக்டிஸ் மேட்ச் நடக்கும். ஒரு ரெண்டு டீம் அடிக்கடி ப்ராக்டிஸ் மேட்ச் விளாட்றாங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நடக்கலாம். ஒன்று அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க, இன்னும் ஒன்று அவங்க வந்து ரொம்ப சண்டை அந்த லெவலுக்கு போயிடும், ரைவல்ரி ரொம்ப கூட்டிகிட்டே இருக்கும். இந்த வந்து ரைவல்ரி ஜோனுக்குள்ளே இருக்க ரெண்டு காலேஜஸ்க்கு நடுவில் நடக்கிறாங்க. அந்த அந்த காலேஜஸ் டீம் பேஸ் பண்ண கிளப் டீம்ஸ்க்கு வந்து இது பண்ணிருக்காங்க. அப்போ வந்து இந்த மேட்ச் வந்துட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் வந்துட்டு 80 மினிட்ஸ். இட் வாஸ் 45 ஆடலை. அது ஏன்னு தெரில, வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு கம்மி பண்ணிட்டாங்களோ என்னன்னு தெரில. இட் வாஸ் 40. நான் வந்து அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணல. ஐ வாஸ் ஆன் த பெஞ்ச் ஃபார் 30 to 35 மினிட்ஸ். ஐ வாஸ் ஆன் த பெஞ்ச். வேற ஒரு இன்னொருத்தர் வந்து மிட்ஃபீல்ட் ஆடிட்டு இருந்தார். வி ஆர் பிளேயிங் 3-4-3. அதனால ரெண்டு ஹோல்டிங் மிட் ஆடிட்டு இருந்தாங்க. ரெண்டு ஹோல்டிங் மிட் வச்சு அவங்க ஆடிட்டு இருக்கிறப்போ வி ஆர் பிளேயிங் ஆல்சோ ஃபால்ஸ் நைன் ஆடிட்டு இருந்தோம். என்னாச்சுன்னா 35th மினிட்ல வந்துட்டு ஒரு சீரியஸ் இன்ஜுரி ஆயிடுச்சு ஒன் ஆஃப் த மிட்ஃபீல்டர்ஸ்க்கு, ஒரு ஹோல்டிங் மிட் ஆடிட்டு இருந்த ஒரு பிளேயருக்கு. அப்போ வந்துட்டு அப்போ தான் நான் உள்ளே போகிறேன். வார்ம்லாம் ஒன்றுமே ஆகலை. ஆனால் உள்ள ஒரு சில நாள் நம்மளுக்கு அந்த ஃபீல் இருக்கும்ல, நம்ம உள்ளே போகிறப்பவே நமக்கு தெரிஞ்சிடும் இன்னைக்கு ஓகே இது நம்ம கேம் தான் அப்படின்ட்டு. என்ன எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் சரி, இப்போ இன்னும் வந்துட்டு இந்த மேட்சோட கிக் ஆஃப் அப்போ எல்லார் வயத்துலையும் ஒரு பட்டர்ஃப்ளைஸ் இருக்கிற அந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்துட்டு அன்னைக்கு இல்லை. ஏன் இது என்னன்னா தெரியாது. உள்ளே அப்படியே போயிட்டேன். நம்ம கேஷுவலாக உள்ளே போயிட்டு இருந்தா கேம் வந்துட்டு 1-1ல, அப்போ உள்ளே போகிறப்போ 1-1ல இருந்துச்சு. இட் வாஸ் லைக் ஃபர்ஸ்ட் கோல் வந்துட்டு த ஆப்பரண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் ஒரு கார்னரை வந்துட்டு பேக் போஸ்ட்லேருந்து மறுபடியும் இன்னொரு ஃப்ளிக்டு ஹெட்டர், பேக் போஸ்ட் வந்து மறுபடியும் இன்னொரு ஹெட்டர் உள்ளே வர்றத ஃபுட்டில் ஃபர்ஸ்ட் போஸ்ட்டில் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அது அவங்க கோலு. ரிட்டர்ன் வந்துட்டு என்னாச்சுன்னா சென்டர்லேருந்து ஒரு த்ரூ பால் 1 vs 1 கீப்பரை வந்து ராங் சைடு அனுப்பிச்சிட்டு ஆப்போசிட் போஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க எங்களோட ஸ்ட்ரைக்கர். ஸோ கேம் வாஸ் 1-1. நான் உள்ளே போகிறப்போ 35 மினிட்ஸ், ஸ்டில் 45 மினிட்ஸ் டு பிளே இருந்துச்சு. உள்ளே போயிட்டு ஒரு 4-5 டச்சஸ் வந்துட்டு அவ்வளோ நேரம் பால் வந்துட்டு சும்மா ஃப்ளோட் ஆகிட்டே இருந்துச்சு. உள்ளே நான் போன உடனே எங்கள் டீம் என்ன பண்ணிட்டாங்க, கேமை வந்து ஃபுல்லாக
கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பின்னாடி இருந்த சென்டர் பேக் என்ன பண்ணிட்டாரு, அவர் பயங்கர பால் கான்ஃபிடென்ட் ஆயிட்டாரு 35 நிமிஷம் விளாட்டனால. ஸோ அவர் பாலை காலில் வச்சு எல்லாத்துக்கும் சப்ளை பண்ண ஆரம்பிச்சாரு. பாலை வந்து நாங்கள் அப்படியே பொசிஷன் ஹோல்ட் பண்ணி பாலை ஃபுல்லாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். 3-4-3 வந்து அவங்களுக்கு என்ன பண்ண அப்படின்னு அவங்களுக்கு தெரியல ஆப்போனண்ட்டுக்கு. அவங்க வந்துட்டு தேவர் லைக் ஸ்ப்ரெட் அரவுண்ட் 4 மிட்ஃபீல்டர்ஸ் ஏறி வரப்போ தேவர் 7 அட்டாக்கிங் அண்ட் கூடயே வந்து இந்த சென்டர் பேக்கும் பால் கான்ஃபிடென்ட்டாக இருந்தனால வி வேர் இன் ப்ரெஷரைஸ்ட். எங்களுக்கு வந்து இந்த ப்ரெஷரே கிடையாது. அவங்க என்ன உள்ளே வந்தாலும் எங்களுக்கு பால் வந்து சப்ளை ஆகிட்டே இருந்துச்சு. ஃபார் 20 to 30 30 to 40 டச்சஸ் நாங்கள் வந்து எங்களுக்குள்ள ஆடிக்கிட்டே இருந்தோம். அண்ட் வி கிரியேட்டட் அ கோல். ஹாஃப் டைம் முடியிற அந்த கேஸ்பில் வந்து நிறைய டச்சஸ் போயிட்டே இருந்துச்சு. எங்களோட சென்டர் பேக் ட்ராப் பண்ணி வந்துட்டு ஒரு எங்கள் மிட்ஃபீல்டர் ஒரு டச் கொடுத்துட்டு இந்த பால் கேம் டு மீ. நான் வந்து அந்த விங்கில் சப்ளை பண்ணேன். எங்கள் ரைட் மிட்ல ஆடி இந்த பிளேயர் ஃபுல்லாக ஓவர்லேப் பண்ணி அந்த விங்கர் கட் இன் சைட் ஓவர்லேப் பண்ணிட்டு ஒரு கிராஸ் போடுவார்னு பார்த்தா ஹி அகெயின் டெல்டா பாஸ். அதை வந்து ஒரு கட் பேக் மாதிரி அவர் கொடுத்தாரு. கட் பேக்ல இருந்து இவர் லெஃப்ட்ல அடிப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. லெஃப்ட்ல இன்னும் ஷார்ட் போகாமல் ஒரு ஃபேக் ஷார்ட் ட்ராக் மாதிரி பண்ணிட்டு ஹி அகெயின் சாப் த பால் டு another ஒன் பாஸ். அப்போ வந்து அது நேராக ஸ்ட்ரைக்கருக்கு போச்சு. த போஸ்ட் வாஸ் ஓப்பன். லைக் எல்லாருமே வந்து எல்லாருமே எங்கெங்கேயோ கிடந்தாங்க. ஸோ வி ஸ்கோர்ட். அதுக்கப்புறம் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக பாலை கண்ட்ரோல் பண்ணது. வி வேரண்ட் ஈவன் ப்ரெஷரைஸ். அந்த கேம் வந்துட்டு எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுன்னா எவ்ரி ஒன் ஆஃப் us had நியர்லி 30 to 40 டச்சஸ். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நாங்கள் டச்சஸ் ஆடிக்கிட்டே இருந்தோம். வி ஜஸ்ட் பாஸ் த ஆப்போனன்ட் டு த கிரவுண்ட். அந்த லெவலில் இருந்துச்சு. ஸோ இதான் என்னோட ஃபேவரட் மேட்ச். நிறைய டச்சஸ், ரொம்ப கிளாஸியாக ஆடின கேமு. அதனால இது என்னோட ஃபேவரட் மேட்ச். ஃபேவரட் கோல் பிளாக் கில்லர் ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஃபேவரட் கோல். கோலோ, சேவோ, பிளாக்கோ, கிளியரன்ஸோ எதுனாலும். ஃபேவரட் கோல் கோல் சொல்றது என்னன்னா, நமக்குள்ள லாஸ்ட் நான் டிஸ்கிரைப் பண்ண மாதிரி அதுதான் என்னோட ஒரு ஃபேவரட் கோல். பிகாஸ் என்னோட ப்ரொஃபஷனலா ஒரு ஃபர்ஸ்ட் கோல் அதுதான் நினைக்கிறேன். ஆமா, அதுதான் என்னோட ப்ரொஃபஷனலா இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கோல். பின்ன வந்து அந்த டோர்னமெண்ட், நாங்கள் அந்த விளையாண்ட டோர்னமெண்ட் நாங்கள் வந்து ரன்னர்ஸ் அப் வந்தோம். ரன்னர்ஸ் அப் வந்தோம். அதே மாதிரி எங்க டீம்ல வந்து ஸ்கோர் பண்ண ஒரே கோல், ஆன் பிளே கோல் வந்து அந்த ஒரு கோல் தான். ஸோ அதுதான் என்னோட ஒரு ஃபேவரட்டான கோல். எல்லா மேட்ச் பெனால்ட்டி தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பெனால்ட்டி, செகண்ட் மேட்ச் வந்து ட்ரா 0-0, அதுக்கப்புறம் பெனால்ட்டியில் சேம் கீப்பர்ல இருந்து அடுத்த மேட்ச் வந்தாச்சு. ஃபைனல்ஸ்ல மட்டும்தான் ஒரு லாஸ்ட் ஒரு 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 எப்படி சொல்ல, மேட்ச் முடிய போற ஒரு 5 மினிட்ஸ் அந்த டைம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல என்னன்னா ஒரு த்ரூ பால் லைட்டா தூக்கி விட்டது. அது வந்து மிஸ் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா கீப்பருக்கு மேல தூக்கி விட்டான் ஆப்போனன்ட் ஸ்ட்ரைக்கர். அது வந்து அப்படியே கோலா போயிருச்சு. சரி, ஓகே. உங்க ஃபேவரட் மொமெண்ட் அப்படின்னா அது என்ன சொல்லுவீங்க? கோல்ல ஒரு கிளியரன்ஸ், ஒரு பிளாக், ஒரு சேவ், அப்படி ஏதாச்சும் உங்க பெஸ்ட் மொமெண்ட்? அதாவது அது எதுவானாலும் இருக்கலாம். கோல், அசிஸ்ட், பிளாக், கிளியரன்ஸ் எதுவானாலும் அப்படின்னா என்னது? சாரி, கோல் பெஸ்டா இருக்கிற மொமெண்ட் வந்து ஒரு கோல் லைன் கிளியரன்ஸ். அது ரீசெண்டா எப்போ இருந்துச்சு, காலேஜ் டீமுக்கு விளையாடும் போது வந்து ஒரு இன்டென்ஸ் மேட்ச் இருந்துச்சு எங்களுக்குள்ள. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு நல்ல ஆப்போனன்ட் வந்து நல்ல ஒரு டீம். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டார்டிங் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 கோல் நாங்க கன்சீட் பண்ணிட்டோம். பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்னன்னா அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு டீம். பின்ன டக்குன்னு நாங்க ஒரு கோல் ஸ்கோர் பண்ணோம். பின்ன திருப்பி டக்குன்னு ஒரு 2 கோல் பேக் டு பேக் ஸ்கோர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு திருப்பி நாங்க வந்து ஒரு கோல் ஸ்கோர் பண்ணிட்டோம். அப்போ 3-2 ஆயிடுச்சு. 3-2 ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு அந்த செகண்ட் கோல் அடிச்சாங்கல்ல, அந்த செகண்ட் கோல் மாதிரி ஒரு சேம் ஃபார்மேஷன்ல வந்து கோல் அடிக்கிற மாதிரி ஒரு அந்த பிளே நமக்கு தெரியும்ல. நம்ம செகண்ட் கோல் அந்த கோல் எப்படி போகணும்னு நமக்கு அந்த அவங்க எப்படி பிளே பண்ணி வந்தப்போ அந்த பிளே நமக்கு ஞாபகம் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி ஒரு பிளே பண்ணி வர மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கரெக்டாக நான் என்ன பண்ணிட்டேன்னா அது மாதிரி வரது தெரிஞ்ச உடனே ஆக்சுவலி அது வந்து அவங்க வந்து திருப்பி கோல் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அப்போ 3-3 ஆயிடுச்சு. அப்போ வந்து மேட்ச் முடிய போற டைம் ஆயிடுச்சு. முடிய போற டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா இவன் அதே மாதிரி ஒரு சேம் கேம் பிளே நான் பார்த்த உடனே தோணுச்சு, ஓகே இவனுங்க இது மாதிரி வந்தானுங்கன்னா
ஸ்கோர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் ஆக்சுவலி அந்த மேட்ச்ல லெஃப்ட் பேக் விளையாண்டுருந்தேன். அப்போ கரெக்டா கேம் வந்து கரெக்டா 2 நம்ம சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரும் நம்ம 2 சிபிக்கு நடுவுல வந்து தான் அந்த கேம் கரெக்டா பண்ணானுங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி இவங்க இது மாதிரி திருப்பி விளாண்டாங்கன்னா திருப்பி கன்சிட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ அவுட் ஆஃப் பொசிஷன் வந்துட்டேன். லெஃப்ட் பேக்ல இருந்து சென்டர் பேக் ஓடி வந்துட்டேன். என்ன பண்ணிட்டேன், சேம் அவன் இன்னொன்னு ஒரு பாஸ் போட்டிருந்தான்னா அவன் அந்த 2 சிபிக்கு நடுவில் லைன்ல வந்து கரெக்டா போட்டிருப்பான். அடுத்த அட்டாக்கர் கரெக்டா ரன் பண்ணிட்டான். நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த பாஸ் போடுறவன வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, அப்ப ஒரு ஸ்லைடு போட்டு இது பண்ணிட்டேன். பாஸை வந்து பாஸ் பண்ண விடாம ஆக்கி விட்டேன். அதனால அந்த கோல், அந்த இடத்துல கோல் போக வேண்டியது அது. அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ஒரு மூமெண்ட், என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு மூமெண்ட். ஏன்னா கோல்ல வந்து நான் பிளே கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டா அந்த பிளே மேக்கர் போடுற பாஸை கேன்சல் அவுட் பண்ணி டீமை கன்சீட் பண்ணாம இருந்தது. என்ன ஒரு எல்லோ கார்டு மட்டும் வாங்கினேன், அது மட்டும் ஒரு சங்கடம். பட் ஸ்டில் விக்கி ப்ரோ, இவன் பொசிஷன்லயே இருக்க மாட்டான் போலயே ப்ரோ. எத்தனை மேட்ச் ப்ரோ இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா ஏ எல்லாமே அவுட் ஆஃப் பொசிஷன் தான். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஸ்லைடிங்க்கு ஒரு எல்லோ கார்டா அந்த ஸ்லைடுக்கா இருந்திருக்குமா? எல்லோ கார்டு எல்லோ முழு கார்டு மேட்ச் எதுவும் கிடைச்சிச்சா? முழு மேட்ச் வெயிட் பண்ணதே அந்த ஒரு இருந்துச்சு. ஸ்லைடுக்காக தான். அவ்வளோ அப்படித்தான் என்ன. எஸ் எஸ் ஓகே, வெரி குட். என்னோட ஃபேவரட் மூமெண்ட் என்னன்னா, இல்ல இது இப்போ என்னன்னா, நம்ம வந்து ட்ரைனிங் ஃபீல்டில் ஒன்று பண்ணிட்டு அது அப்படியே மேட்ச்ல ஒர்க் அவுட் ஆகிறப்போ இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்துட்டு ஒரு வேற ஜானர் எஸ் ஹாப்பினஸ். எஸ் 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 சரியா? அதுவும் அது முக்கியமா இந்த ஆமா ஆமா கண்டிப்பா. ஃப்ரீ கிக் ரூட்டீன்ஸ் எல்லாம் நம்ம வந்து நிறைய வித்தியாசமா அன்னைக்கு நைட்டு தான் உட்காந்து யோசிப்போம். இதாச்சும் உட்காந்து யோசிச்சு புதுசா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஒரு ஃப்ரீ கிக் ரூட்டீன் வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இது வந்து ஒரு ரொம்ப இது அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் என்னோட ஃபேவரட் கோல்கான மூமெண்ட்டு. என்னன்னா, ஒரு 25 யார்ட்ஸ் வெளியே ஒரு ஃப்ரீ கிக் கிடச்சிச்சு. அப்போ வந்துட்டு ரொம்ப நாளாக நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே ஒரு 3-4 பசங்களுக்குள்ளே பேசி வச்சுட்டு இருந்த விஷயம் என்னன்னா, நாங்கள் வந்து இந்த வாட் வெக் கோஸ்ட் வந்துட்டு ஒன்று பண்ணுவான்னு தெரியுமா, அது மாதிரி ஒன்று. ஆனால் வந்துட்டு அது அப்படியே இல்லை. அது என்னன்னா, இப்போ நாங்கள் வந்து பாலை பாஸ் பண்ணுவோம். இந்த வாலில் இருக்கவன் என்ன பண்ணுவான்னா மறுபடியும் பாலை வெளியே தள்ளிடுவான். ஸோ இந்த வால்லேருந்து பால் மறுபடியும் வெளியே வரும். அங்கேருந்து லாப் கிராஸ் மாதிரி ஒன்று போயிட்டு வாலுக்கு லெஃப்டில் கூடி ஒரு ரன் போய் அங்கேருந்து வாலி. இதுதான் வந்துட்டு எங்களோட பிளான். இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 தடவை நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆனால் வந்து அது எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆனது கிடையாது. ஸோ வந்துட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுற ஒரு மேட்ரு அது இது. அந்த டைமில் வந்துட்டு இது என்னன்னா, இந்த சேம் திஸ் 25 யார்ட்ஸ் அவுட்டில் வந்து இது கிடச்சிருச்சு. எங்கே இருக்குன்னா வந்து கொஞ்சம் லெஃப்டில், போஸ்ட்டுக்கு நேரம் இல்லாமல் கொஞ்சம் லெஃப்டில் இருக்குது. அப்போ வந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, லெஃப்டில் 4 பேர் வாலில் போட்டிருந்தாங்க. அண்ட் நாங்கள் வந்து 2 பேரை ஆட் பண்ணிட்டோம். இப்போ தான் அந்த ரூல் 1 மீட்டர் கேப் விடணும்னு. நான் இந்த இது நடக்கிறப்ப அந்த ரூல் கிடையாது. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே வந்து இப்படி ஒட்டி வாலை ஒட்டி நின்றுருந்தாங்க. ஒரு டம்மி ரன் போயிட்டு என்னாச்சுன்னா, ஒரு பிளேயர் இப்படி டம்மி ரன் போடணும், பாலை தாண்டி டம்மி ரன் இப்படி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் பிளேயர் பாஸ் வந்து வாலுக்கு போச்சு. வால்லேருந்து வெளியே ஒரு பால், அந்த பால் வந்துட்டு இங்கிட்டு இருக்க பிளேயர் சிப் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ பால் இப்படி ட்ராப் ஆயிடுச்சு. அவங்க வாலை தாண்டி பால் ட்ராப் ஆகுது. இங்கே இருக்க பிளேயர் இப்படி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த வால் நான் தான் அந்த ஃபஸ்ட் டம்மி ரன் பண்ணது. ஸோ நான் வாலை தாண்டி இப்படி ஓடிட்டு இருக்கேன். அந்த பால் வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்டில் ட்ராப் ஆகுது. என்னால் வாலிலலாம் கனெக்ட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் அந்த சுச்சுவேஷன். அப்போ வந்துட்டு ஒரு பிளேயர் பின்னாடி ஓடி வந்துட்டே இருக்காங்க, கீப்பரும் ரஷ் பண்ணி வந்துட்டே இருக்காரு. அப்போ வந்து நான் சும்மா பிளைண்டாக நான் ஒன்றுமே யோசிக்கல, போஸ்ட்டை பார்த்து ஜஸ்ட் பாடியை த்ரோ பண்ணிட்டேன். உடம்புல எங்கே போட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. கீப்பரை லாப் பண்ணுன்றது மட்டும் தான் என்னோட இன்டென்ட். அப்போ பாடி ஃபுல்லாக த்ரோ பண்ணுறப்போ அது என்னோட ஃபோர்ஹெட்டில் அடிச்சு கீப்பர் மேலே அப்படி லாப் ஆகி உள்ளே போயிடுச்சு. அது வந்து ஒரு சரியான மூமெண்ட். ஏன்னா ஒரு 4-5 தடவை ட்ரை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகாதப்போ ஒரு அது அடுத்த தடவை நடந்தப்போ ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் கிளாஸாக இருந்துச்சு. இதுதான் என்னோட மூமெண்ட். ஒரு ஹாப்பினஸ்ஸா இருந்திருக்குமே. அவ்வளோதான், ஆமா. அவ்வளோதான் என் வாழ்க்கையே. அது மாதிரி ஒரு மூமெண்ட் அது. அவ்வளவுதான் வாழ்க்கையே, அவ்வளவுதான். ஸோ கைஸ், இப்போ என்னன்னா, இப்போ நம்ம வந்து நம்மளோட ஃபேவரட் மூமெண்ட்ஸ், மேட்சஸ், மெமரிஸ் இது மூணுத்தையும் பார்த்துருக்கோம். லைக் இது வந்து ஒரு ஃபுட்பால் ஃபேன்ஸாக மட்டும் இல்லாமல், நாங்கள் பர்சனலாக எங்களுக்கு ஃபுட்பால் தான் ஒரே கனெக்ட். அதனால் நாங்கள் ஃபுட்பால்
இது எல்லாருக்குமே இதில் ஒரு கனெக்ட் இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் எல்லாருமே சின்ன வயசில் ஸ்போர்ட்ஸ் விளாண்டுருப்போம். இட் வுட் ஹவ் பீன் அவர் பேஷன். இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் பீப்புள் ஹூ டோன்ட் ப்ளே ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ரேர் தான். அது வந்து அஹ், ரொம்ப ரேர் தான். வி டோன்ட் செப்பரேட் தம், ஆனால் அவங்க ரேர் தான். அப்போ வந்துட்டு லைக் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் கேன் ரிலேட்ல. இந்த கிரவுண்ட் தான் நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்கு, இந்த கிரவுண்ட் தான் நமக்கு இது இவ்வளோ பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து ஈச் அண்ட் ஒன் ஆஃப் அஸ் கேன் ரிலேட் டு திஸ். அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் வந்துட்டு எங்கே கிரியேட் ஆகுது, எப்போ கிரியேட் ஆகுதுன்றது வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் இட்ஸ் ஜஸ்ட் மேஜிக்கல். இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து இட்ஸ் ஜஸ்ட் மேஜிக்கல். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா, தி டோன்ட் கோ ஃபார் ஸ்போர்ட்ஸ் எனிமோர். தே ஃபைண்ட் லக்ஸூரியஸ் லைஃப்ஸ், டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஆனால் இஃப் யூ ஹாவ் டைம், இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங், இஃப் யூ வாண்ட் டு பி ட்ரூலி ஹாப்பி அண்ட் ட்ரூலி ஜஸ்ட் கெட் பேக் டு ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ், புட் அ கேங் டுகெதர். சின்ன வயசில் நீங்கள் என்ன விளாண்டிங்களோ டூ இட் அகெயின். இதுதான் என்னோட ஸ்மால் அவுட்ரோ ஃபார் திஸ் ஹோல் டாபிக். அண்ட் that's the linesman signing off. It's me, Mr. Black, Mr. Vicky, and Mr. Killer. Thank you. Bye, guys. Bye bye.